ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ மட்டன் எடுத்திங்கன்னா 1 கிலோ ரைஸ் வைங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி குக்கரில் மட்டன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கலாம், ஏன்னா வதக்கும் போதும் சேர்ப்போம். அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி குக்கரை நல்லா மட்டனை வேக வச்சுக்கலாம், ஒரு 5 விசில் விட்டு. இப்போது மற்ற அடுப்பில் கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. அது கூடயே கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நான். கடலை எண்ணெய் சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து வதக்கிக்கிங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது 3 மட்டும் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த பொடி சேர்த்து வதக்கிட்டு உடனே தக்காளி சேர்க்கலாம், ஏன்னா பொடி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தக்காளி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 வெங்காயம் நான் அது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனு, அதுக்கு 3 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது எதுக்குன்னா கலருக்காக. நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகா சேர்க்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. பச்சை மிளகா சேருங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சிறிதளவு மஞ்சள் பொடி, மிளகு பொடி, அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறோன்னா இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வேக வைக்கும் போது லெமன் சாறும் கீயும் சேர்த்து வேக வச்சுக்கிங்க. அப்போ தான் ரைஸ் பிரியாணிக்கு ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணாமல் நான் ரைஸ் மேலே போட்டு அப்படியே தம் போட போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு தம் போட்டு அப்படியே விட்டுடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன்.
இப்போ அந்த ஆவி அடிக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியல. இப்போ நான் ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து எப்படின்னா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த கலர் நல்லா கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பியும் வந்து நான் வந்து தம் போட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி தம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூட்லேயே அப்படியே விட்டுடணும். நம்ம திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம், ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தம்மு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி, பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் உதிரியாக தான் இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரைஸ் எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. Thank you everyone for watching this video. நன்றி.